வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இறைவனோட அருளால். இன்றைக்கி என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நேற்று நடந்த ஹியரிங் வீடியோவை எல்லாரும் இன்றைக்கி நடந்ததாக யூடியூப்பில் அவங்கவுங்க ஆளுக்காள் வளரிட்டு இருக்காங்க. சரிங்களா? அது நேற்று நடந்ததாகவும் எஸ்பி விஜயராவ் சாருக்கு நடந்த ஹியரிங் அதை 15ஆம் தேதி தள்ளி ஒத்தி வச்சுருக்காங்க. நம்ம எம்டி சாருக்கு என்றைக்கு ஹியரிங் அப்படிங்கிற டேட்டு கன்ஃபார்மாக தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். அது ஹியரிங் பெயில் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் மேபி இந்த வாரத்துக்குள்ளே நமக்கு எப்படி வீடியோ வரும் அப்படின்னு ஒரு உறுதியான தகவல் கிடச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் நடக்கும்போது கண்டிப்பாக நமக்கு தெரியும். அதற்கிடையில் அந்த மைவித்திரி சம்மந்தமாக பாசிட்டிவாக போடக்கூடிய யூடியூப் சேனல் நபர்களுக்கு ஒரு சில கால் அழைப்பு பேரம் பேசக்கூடிய ஆடியோ நான் வெளியாக இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ கேட்போம் வாங்க. ஓகே, ஸோ மைவித்திரி இருக்கீங்களா? ஆமாம். அதை பற்றி நீங்கள் பாசிட்டிவாக போட்டுட்டீங்க. ஸோ கம்பெனி இழுத்து மூட போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரில. சரி. ஸோ அதுக்கு தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மக்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஃபண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிற மாதிரி வீடியோ போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு ஒரு ஃபண்டு ஒன்று தருவோம். நீங்கள் பாசிட்டிவாக போகிறது என்றைக்குமே அது சாத்தியமாகாது. ஓகேங்களா? சரி சரி. அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஸோ புரிஞ்சுங்க டைமும் கூட கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துக்கிட்டு என்னங்கிற முடிவு கூட சொல்லுங்கள். ஓகேங்களா? ஏன்னா கேஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்கள்கிட்ட எப்படி உங்களோட எம்டி சார் எப்படி சொல்லியிருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நடக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பாசிட்டிவாக என்னதான் நீங்கள் கூவி கற்றுனாலும் ஸோ கம்பெனி இன்னும் ஒரு குறிப்பிட்ட டேஸ் தான். ஓகே, அதுக்குள்ளே கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் பாசிட்டிவாக போடுறதுனால சில பேரோட மக்களோட மனசு இன்னமும் ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபண்டு தருவோம். ஓகேங்களா? நம்ம கேட்குதுங்களா? கேட்குது. எப்படின்னு பார்த்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? சரி. சரி, ஓகே. ஹலோ பிரதர்ஸ், எல்லோரும் இந்த ஆடியோ மட்டும் கொஞ்சம் கிளியராக கேளுங்க. நான் மைவித்திரியில் மெம்பராக தான் இருக்கேன். ஓகே, அவசியமாக இருக்கேன். நான் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் மைவித்திரியை பற்றி பாசிட்டிவாக வீடியோ போட்டதுனால பாமக கட்சியிலிருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் அப்படி பாசிட்டிவாக போடாதங்க, நெகட்டிவாக போட்டால் நான் உங்களுக்கு ஒரு ஃபண்டு தரேன், அமௌண்ட் தரேன், ஸோ அப்படின்னு நம்ம கம்பெனியை அழைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. ஸோ இதனால் எல்லாருமே பொறுமையாக இருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ஸ்வர்ணம் அப்படிங்கிறவங்க நம்ம கம்பெனிக்கு ஆதரவாக பேசுனாங்கங்கிற ஒரு ஆடியோ பரவலாக பரவிட்டு வருது. அதோடைய உண்மைத்தன்மை பற்றி விசாரிக்கும் போது அது நம்ம நிறுவனத்தில் அவங்க சேரும் பொழுது வெளியிட்ட ஆடியோ. அதை இப்போ பரப்பிட்டுருக்காங்க. அது நிறுவனத்தை பற்றி அவங்க புகழ்ந்து பேசின ஆடியோ. அதை நம்ம பொருட்படுத்த வேணாம். இப்போ அவங்க நிறுவனத்துக்கு இப்போ வரைக்கும் அவங்க எதிராக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேலும் மைவித்திரி சம்மந்தமான உண்மையான தகவல்களை உங்களோட உடனுக்குடன் நான் பகிர்றதில் பெருமிதம் கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு இந்த மைவித்திரி சம்மந்தமான வேறு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நம்மளுடைய அந்த டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, டெலிகிராம் சேனல் இருக்குது, நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணுற சேனல், டெலிகிராம் குரூப் இருக்குது. உங்களுடைய எந்த சந்தேகமாக அது எந்த நேரமும் ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக அதை உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு நல்ல உண்மையான தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. நன்றிகள்.